ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே உங்களெல்லாம் கட்டி பிடிச்சின்னு ஒரு உமா கொடுக்கலாமான்னு இருக்குது. நேற்று போட்ட வீடியோவில் ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருந்தேன், ஒரு 5000 லைக் வந்தால் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5000 லைக் வந்திருக்கு. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் இருக்குது, நீங்கள் பண்ணுருவீங்கன்னு தெரியும். ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லை, அதே 5000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வருதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக பண்ணுருவீங்க. நேற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 கமெண்ட் கிட்ட பார்த்துட்டேன் இந்த வீடியோ பற்றி போட சொல்லி. சரி ஓகே, நேற்று தானே ஒரு வீடியோ போட்டோம், டெய்லி 10 வீடியோ போட முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோன்றதை நான் ஷூட் பண்ணுறேன். எதை பற்றி அப்படின்னா, நான் டைட்டிலே ஆல்ரெடி போட்டிருப்பேன், கோட் படத்தோட இன்னொரு சிங்கிள் விச் இஸ் 4th சிங்கிள். இது ரூமர்லாம் கிடையாது, ஒரு அசம்ஷன் கிடையாது, 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகலாம் இதை நான் போடலை. இந்த படத்தோட முக்கியமான ஒரு நபரே பார்த்தீங்கன்னா இந்த 4th சிங்கிள் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அண்டு அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரூமர் ஒன்று இருக்குது, ஒரு அஃபிஷியல் நியூஸும் இருக்குது. அதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேசிடலாம். அண்டு ஒரு சூப்பரான டெசிஷன் எடுத்திருக்கேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு ஃப்ளாக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கைஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேனா கார் முன்னாடி அந்த ஃப்ளாகை மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்ட சொல்லியிருந்தீங்க. எதுக்கு நான் உங்ககிட்ட அதை நான் கேட்டேன் அப்படின்னா, சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சரி, நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீ கமெண்ட்ஸு ப்ரோ உங்கள் காரு ப்ரோ உங்கள் இஷ்டம் அப்படின்னு சில பேர் மாட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த கொடி கையில் வரத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேக்கான கொடிகள் வாங்கிடலாம், பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அங்கே கட்சி சைட்லேருந்தே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதை வாங்கிட்டு நம்ம காரில் மாட்டுறது ஒரு வீடியோவாக பண்ணுறதா இல்லை ரீல்ஸாக பண்ணுறதா நான் யோசிக்கிறேன். சரி ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை பண்ண போகிறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். வெங்கட் பிரபு அவர்கள் த இயக்கம்ஸ் ஆஃப் திஸ் மூவி கோட் இன்னும் கரெக்டாக இன்னும் 26 இன்னும் 10 நாளுக்கிட்ட அவ்வளோதான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆடியோ லான்ச் கிடையாது ஆப்வியஸ்லி, பட் படத்தில் வெறும் 3 சாங் தான் ப்ரோ, அதுக்கு மேலே சாங்கே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா இதை தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் உடச்சி விட்டாப்புல. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து செம சாங் வரும், ஒரு தளபதி திருவிழா தான் இது. என்ன அப்படின்னா கோட்டோட ஒரு 4வது சிங்கிள், இன்னொரு பாடல் கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்டர்வியூவில் அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ ட்விட்டர் ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிட்டே இருக்குது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக கோட்டோட ட்ரெய்லர் லான்ச் ஆகிற டைமில் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் இந்த நார்மலாக ஆங்கர்லாம் கேட்பாங்க ப்ரெஸ்லேருந்து, சார் என்ன சார் கோட் படத்தில் த்ரிஷா இருக்காங்களே அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, ரிவீல் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு நக்கலாக சொல்லுவார். அப்படியாங்க த்ரிஷாவா, எனக்கே தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சினே சொல்லுவார். ஸோ இந்த ஒரு 4வது பாடல் கோட்டோட 4th சிங்கிள் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அண்ட் தளபதி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இந்த மாதம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் அவர்களோட பர்த்டே இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், ஐ திங்க் ஆகஸ்ட் 30 நினைக்கிறேன் அவரோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே அன்றைக்கி we can expect the song. மேபி ஒரு 2 or 3 டேஸில் 28th அன்றைக்கி மேபி we can expect an update. இந்த மாதிரி 30 கோட்டோட இன்னொரு சாங் வருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 26 மண்டேவா, 27 20 கரெக்டாக ஃப்ரைடே வருது நம்ம யுவனோட பர்த்டே. ஸோ அப்படி இருக்கும்போது வெனஸ்டே we can expect an update, ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு 4வது சிங்கிள் ரிலீஸ் பண்ண போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டார் வெங்கட் பிரபு, இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும் சொல்லிட்டு. பட் பேசப்படுறது என்னென்னா, த்ரிஷா இதில் ஒரு ஸ்பெஷலான சாங்க்கு டான்ஸ் ஆடிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் மாதிரி த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மேபி ஒரு ஐட்டம் சாங்காக இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமன்னா அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஐட்டம் சாங்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க, சமந்தா அவங்க ஆடியிருக்காங்க ஐட்டம் சாங்க்கு. பட் த்ரிஷா ஐ திங்க் அவங்க அதை சூஸ் பண்ணுறது இல்லை போல். மேபி இந்த படத்தில் அந்த மாதிரி சாங் இல்லைனாலும் தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட். இன்றைக்கி மண்டே,
டியூஸ்டே வெனஸ்டே அன்னைக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் த அஃபிஷியல் அப்டேட். வந்துச்சுன்னா வேறு லெவலு. அதான் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க சைட்லேருந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம சைடு மட்டும் அப்படியே ஒரு ரேஞ்சிலே நம்ம வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தளபதி 69 விச் இஸ் ஹெச் வினோத் அவர்கள். இந்த தளபதி 69 அப்படின்னு சொல்லும்போதே ஒரு மனசே அப்படியே பாரமாகுதுங்க. அவ்வளோ சோகமாக இருக்குது. அதுதான் அவரோட கடைசி படம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் படம் நடிப்பாருன்னு தெரியல, இல்லை படம் நடிப்பாரனே தெரியல. அந்த தளபதி 16 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ, பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்ட்டே ஒரு மாதிரி பாரமாகுது. அதை பற்றி பேசாமல் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அந்த தளபதி 69 ஒரு அப்டேட் வரும்போது அந்த நாட்கள் நம்ம எண்ணிட்டே இருக்கணும். ஐயோ இதுதான் கடைசி படமா, இதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அவரோட படத்துக்கே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வருஷம் ஆகுதுன்னா இந்த வருஷம் திவாலிக்கு தளபதி படம் வரும்பா, கிறிஸ்மஸுக்கு வரும்பா, இல்லை ஏதாவது ஒரு ஒகேஷன் ஒரு அப்டேட் வரும்பா அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வருத்தமாக இருக்குது. அவர் அரசியலுக்குள்ளே போனால் கரெக்டு தான். ஏன்னா ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சினிமா லைஃப்லேருந்து ஒரு அரசியல் லைஃப் போயிட்டாங்கன்னா அதில் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர சினிமாவும் இது ரெண்டும் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஜிக்கான விஷயமே கிடையாது. கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காரு. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தட். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக அவர் படங்களே இனிமேல் நடிக்காமல் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 3 to 4 years இல்லை 3 years கேப் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ கைஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோன்றது பண்ணிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது டார்கெட்டை மறந்துடாதீங்க. நேற்று நான் வீடியோ கொடுத்தா அதே டார்கெட் தான். நான் சொல்லும்போதே நிறைய பேர் என் செல்லக்குட்டிஸ் லைக் பண்ணிட்டீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போட்டு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் பார்க்கும்போது டெய்லி மேபி சில பேருக்கு இரிட்டேட்டாக இருக்கலாம், சில பேருக்கு ப்ரோ மூஞ்சி பார்த்தாதான்ப்பா அப்படின்னு இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் ஒரு பெரிய நன்றி கடன் பார்த்தீங்கன்னா நான் பட்டிருக்கேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.